அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொழுதுட்ருக்க ஒருத்தவங்களுக்கு நம்ம சலாம் சொல்லலாமா? அதே மாதிரி தொழுகையில் இருக்கவங்க ஒருத்தவங்க சலாம் சொன்னால் அதுக்கு பதில் சொல்லலாமா? அதை பற்றி தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி தெரிஞ்சுக்குவோம். அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்கன்னா, தொழுதுட்ருப்பாங்களாம். அவங்க சலாம் சொன்னால் நபியும் தொழுதுட்ருக்க நிலையிலே அதுக்கு பதில் சலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்களாம். ஆனால் சில நாட்கள் கழித்து என்ன ஆச்சுன்னா, இவங்க நஜ்ஜாஷின்ற ஒரு மன்னர்கிட்ட ஒரு விஷயமா போயிட்டு வராங்க. வரும்போது பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுட்ருக்காங்க. அதை பார்த்து இவங்க என்ன பண்ணாங்களா, சலாம் சொன்னாங்களாம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பதிலுமே சொல்லலையாம். அவங்க தொழுது முடித்த பிறகு இதை பற்றி அவங்கக்கிட்ட கேட்டாங்களாம், நபியே, நாங்கள் எப்போவுமே சலாம் சொல்லுவோம், நீங்கள் பதில் சலாம் சொல்லுவீங்க, ஆனால் இன்றைக்கே நீங்கள் எங்களுக்கு பதில் சொல்லலைன்னு கேட்டப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், தொழுகையில் இருக்கும் போது தொழுகையில் மட்டும்தான் ஈடுபடணும், மற்ற விஷயங்களுக்கு பதில் கூறவோ அதில் கவனம் செலுத்தவோ கூடாது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதன் மூலியமாக நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம தொழுதுட்ருக்க ஒருத்தவங்களுக்கு சலாம் சொல்லக்கூடாது. அதே மாதிரி நம்ம தொழுகை நிலையில் இருக்கும்போது யாராவது சலாம் சொன்னாலும் நம்ம அதுக்கு பதில் சொல்லக்கூடாது.